நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ நிறைய அனிமல் குரூவல்ட்டி நடந்துட்டு இருக்கு. அது தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எஸ்பெஷலி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லாத்தையும் ஷெல்டர் பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து போய் ஷெல்டரில் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் we couldn't stand and watch it. We had to do something about it. ஒண்ணுமே இல்லை. It is a very very simple and proven method. Take the animals, vaccinate them, sterilize them and drop them back in the same place. இது பண்ணாலே போதும். I know some dogs are very very aggressive. கடிக்கிறாங்க. நீங்க கார்ல போறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ரோட்ல நடந்து போற எங்களுக்கு தான் தெரியும், பைக்ல போற எங்களுக்கு தான் தெரியும், எல்லாரும் துரத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. The solution is not to shelter them. இந்த ஷெல்டர்ன்ற பேர்ல வந்து புடிச்சிட்டு போய் it's very very cruel. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம they all eventually die. That is not what we want. இந்த உலகம் வந்து it is not just for humans. அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக்கி எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பயத்தை உருவாக்குறது. I'm saying நாய் கடிக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. கரெக்ட், ரேபீஸ் if it's spreading it is very very bad. It is not good for health at all. பட் அதுக்கு ஃபியர் மாங்கரிங் பண்றதுக்கு பதிலா என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத we have to educate them. சின்ன வயசுல இருந்து we need to educate them into how to be compassionate in taking care of this, how to have a solution. நம்ம ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கறான்றனால we are not asking anybody to go and kill him. அத வந்து we shouldn't do the same mistakes to animals also is what I'm saying. அதே மாதிரி மீடியாஸ் வந்து தயவு செய்து you have to support us. ஒரு சின்ன இடத்துல ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் நீங்க நியூஸா சொல்லும் போதே ஸ்ப்ரெட் இட் அலாங் வித் அ சொல்யூஷன் ஃபார் இட். இது வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வராது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இது வந்து நாயை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்யூஷன் கிடையாது. அவ்வளவுதான். It's as simple as that. சென்னையில போன வருஷத்தை விட 2000 17,000 பேர், 18,000 பேர் சென்னையில மட்டும் வரவுண்டா நாய்க்கடி டெய்லியும் ஜிஹெச்ல சாதாரண மக்கள் அதிகமா நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு சோ பாதிக்கப்பட்டவர்களுக்கான உங்களுடைய கருணை எங்க போயிருக்குங்கிறது அவர்கள் தரப்புல இருந்து கேட்கிற கேள்வியா இருக்கு. கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு they have to be taken care of. We have to eventually take responsibilities for everything. இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் விட்டுட்டு போக முடியாது. இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே எஜுகேட் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு தெரியணும், ஓகே நாய் கடிக்குதுன்னா எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எந்த சைடு how we should protect ourselves, what we should do first. எடுத்த உடனே எனக்கு ஈவன் I have got rabies shot. நான் இப்போ I think ஒரு 6 months முன்னாடி I got a rabies shot. பூனை எனக்கு ஸ்கிராச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு I got a rabies shot. அந்த rabies shot நான் போடுறதுமே வந்து it is considered as a நான் rabies patient ஆயிட மாட்டேன். சரி, நீங்க கவுண்ட் சொல்றது வந்து it could be, I don't know if you are talking about the rabies patient, if you are talking about the rabies shot வாங்கினவங்க. கரெக்ட். நம்ம ரேபிஸ் ஷாட் போடுறவங்க எல்லாருமே வந்து ரேபிஸ் இருக்குன்றது அர்த்தமும் கிடையாது. ரேபிஸ் வந்து டயக்னோஸ் பண்றவங்க கம்மி தான். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா தெரு நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இதை குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? மாநகராட்சி ஒரு நடை சிலது எடுத்துட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஷெல்டர் உடனே ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்க எல்லா டாகையும் வந்து பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பதில இஃப் தே கேன் ஹெல்ப் அஸ் வேக்சினேட் ஆல் ஆஃப் தெம். ஒரு ஷெல்டர் பண்றதுக்கும் ஒரு 2000 ஷெல்டர் உங்களுக்கு தேவைப்படும். மொத்தம் 4.5 லட்சம் நாய் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அதை போடுறதுக்கு அட்லீஸ்ட் 2500 ஷெல்டர் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஷெல்டருக்கு அந்த 2500 ஷெல்டருக்கு எத்தனை பேர் வேலைக்கு வரணும், எவ்வளவு ஒர்க் இருக்கு. அதுக்கு பதிலா ப்ளீஸ் ஸ்பெண்ட் த மணி ஆன் வேக்சினேஷன். கிவ் இட் டு NGOs like this. You can actually they themselves don't need money because they have a lot of volunteers who are involved in that itself. So அதனால let them do their job is what I'm saying. இப்போ கவர்மெண்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம ஃபாஸ்டா அந்த வேலையெல்லாம் முடிக்கலாம். ஒரு ரேபிஸ் வேக்சினுக்கு வந்து ஒரு நாய்க்கு போறதுக்காக 9,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்ட். ஸோ மக்களையும் பாதுகாத்துட்டு நாயும் பாதுகாக்கிறது சிரமம் தானே. அதை எப்படி அவங்க அதனால தானே ஓட் போடுறோம். they have to do that. no அதனால தானே நம்ம சூஸ் பண்ணி ஓட் போடுறோம் அவங்களுக்கு. அது அவங்களோட பொறுப்பு தானே. நான் சொல்றேன் கவர்மெண்ட் மட்டும் இதை பாத்துக்கணும்னு சொல்லல. இது எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். we have to be compassionate. யாருமே இப்ப கம்பேஷனேட்டா இல்லங்க. நான் ரோட்ல போகும்போது சின்ன பசங்க எல்லாம் போட்டு நாய் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க போச்சு கம்பேஷன்? எம்பத்தி இல்ல. மனுஷங்களே மனுஷங்களை அடிச்சிட்டு இருக்கும் போது மிருகங்க மேல எப்படி எம்பத்தி வரும்? தெருநாய்கள்ல பெரும்பான்மை அந்த வெளிநாடுகளுடைய நாய்களை கூட சேர்ந்து சொல்றாங்க. பெயருக்கு வாங்கிட்டு வந்து பராமரிக்க முடியாம வெளியே விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அது வெரி குட் பாயிண்ட். அதுவே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்பதான் அந்த GCC ரூல் போட்டிருக்காங்கல்ல, where we have to register all the dogs ன்னு. இப்போ அந்த டாக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பண்ண முடியாம காசு கட்ட முடியாம நிறைய டாக்ஸ் வெளியே விட்டுட்டாங்க.
அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் ஆல் குட் பாயிண்ட். கரெக்டா நம்ம உள்ளூர் நாய்ங்களே ஒழுங்கா பாத்துக்காத போது எப்படி வெளியூர்ல நாய்ங்களை எடுத்துட்டு வந்து அதை நம்ம பாத்துக்க முடியும்? கரெக்ட் தான், அது வெரி குட் பாயிண்ட். ஃபைனல் சொல்யூஷனா என்ன இருக்கு? இந்த ஒரு பிரச்சனைக்கு ஃபைனல் சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கேட்ச் தெம், வேக்சினேட் தெம் அண்ட் ட்ராப் தெம் பேக் இன் த சேம் பிளேஸ். ஏன்னா நீங்க ஷெல்டர்ல வச்சீங்கன்னா ஒரு 100 நாய், தேர் ஆல் டெரிட்டோரியல்ல, ஒரே ஷெல்டர்ல வச்சீங்கன்னா தே வில் டெஃபினெட்லி கில் ஈச் அதர், ஃபைட் அண்ட் லைக் கில் ஈச் அதர், அண்ட் தட்ஸ் நாட் குட். நம்ம மனுஷங்க மட்டும்தான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா தேர் இஸ் நோ வே தட் வில் சர்வைவ். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு we have to be compassionate towards other beings also தான் நான் சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.